மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக நீட் விலக்கிற்கு அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பட்டியல் போட்டால் மிக நீண்ட நேரமாகும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2 முறை சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் அவர்கள் மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான 142 நாள் கால தாமதத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து ஆயுஷ் அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், உயர்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று 4-5 அமைச்சகங்களுக்கு அவர்கள் டெல்லியிலிருந்து பல்வேறு சந்தேகங்களை தொடர்ச்சியாக எழுதி அதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்துறையினர் பல்வேறு விளக்கங்களை தொடர்ந்து எழுதி அனுப்பியும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அது இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுபோன்ற ஒன்றிய பிரதமரை தொடர்ந்து சந்திக்கிற போது அவரிடத்தில் வைத்த கோரிக்கைகள், அவரிடத்தில் தந்த மனுக்கள், குடியரசுத் தலைவரை சந்தித்த விவகாரம், அதேபோல் மாண்புமிகு TR பாலு அவர்கள் பெருமதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சரை சந்தித்தது, இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையிலேயே 2023 ஜூலை திங்களில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு OS சூட்டும் ஒன்றும் தாக்கல் செய்திருக்கிறோம். எனவே அந்த வகையில் சட்ட ரீதியான அந்த போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது.